ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைக்கும் இன்றைக்கும் சேர்ந்து நான் படிக்க வேண்டிய அதிகாரம் 4 அதிகாரம். டைம் பார்த்தீங்கன்னா 11:06 PM. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the sacrament prayer. Oh God, blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have a spirit to be with them. Amen. O God, the eternal Father, blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread, sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோபு 34 அதிகாரம், வசனம் 1 முதல் 37 வரை. பின்னும் எலிகு மறுதரமாக, furthermore, and Elihu answered and said. வசனம் 2. ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். Hear me words, O ye wise man, and give ear unto me.
he that heaven can nourish. வசனம் 3. வயதான போஜனத்தை வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். For the ears truth words, as this mouth tasted meat. வசனம் 4. நமக்காக நியாயமானதையே தெரிந்து கொள்வோமாக, நன்மை என்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. Let you choose this judgment. Let you scan now among yourselves on what is good. வசனம் 5. யோபு, நான் நீதிமான், தேவன் என்னை நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். For Job hate and said, I am the righteous, and God and hate and taken away my judgment. வசனம் 6. நியாயமும் என்னிடத்தில் இருந்ததும் நான் பொய் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல்கள் இல்லாதிருந்தும் நம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாயிருக்கிறது என்றும் சொன்னாரே. Showed highly against my right, my word, my one is an incurable without an transgression. வசனம் 7. யோபை போலவே வரி பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து. What man is unlike Job, who drink it up, scouring like water. வசனம் 8. அக்கிரமக்காரருடனே கூடிக்கொண்டு துன்மார்க்கருடனே கூட தரிக்கிறவன் யார்? Which and go hit in the company with these workers of the iniquity, and walketh with an wicked man. வசனம் 9. எப்படியெனில் தேவன் மேலே பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. For he hate and said, it perfect a man and nothing, that he and shall delight himself with God. வசனம் 10. ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கு அநீதி, சர்வ வல்லவருக்கு தூரமாயிருக்கிறது. Therefore hearken unto me, ye men of the understanding, for fear be it from God, that ye shall undo wickedness, and from this Almighty, that ye shall commit iniquity. வசனம் 11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு செறிக்கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிறார். For the work of the man shall and he render unto him, and curse on every man to the fine according to his own way. வசனம் 12. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. Surely God and will not do wickedly, natural will and this Almighty provide judgment. வசனம் 13. பூமியின் மேலே மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? புச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? Who had given him he charge over this and earth, or who hate and dispersed this whole world. வசனம் 14. அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகிலும் அவனுடைய ஆவி அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்வார். If he said is an hot upon man, if he getter unto himself is and spirit and is and breathe. வசனம் 15. அப்படியே மாமிசமான யாவையும் ஏகமாய் ஜீவித்து போவும் மனுஷன் தூளுக்கு திரும்புவான். All flesh shall and breathe sugar and man and shall and truth turn again unto dust. வசனம் 16. உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்திற்கு செவி கொடும். If now and thou and hast understanding, hear this and hear can choose voice of my words. வசனம் 17. நீதியை பகைக்கிற ஒருவன் அழக்கூடுமே மகா நீதிபரரை குற்றப்படுத்துபவரே. She shall he when he that and hate right and gover
grow govern and will though and condemn him hate and most unjust. வசனம் 18. ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்று அதிபதிகளை பார்த்து நீ அக்கிரமக்காரர் என்று சொல்ல தகுமோ? Is it fit to the say to the king, though unhurt and wicked, and to the prince he ungoodly. வசனம் 19. இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானையே அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரையே நோக்கி இப்படியே சொல்லலாமா? இவர்கள் எல்லோருமே அவர் கரங்களின் கிரிகையே. How much less unto him that accept not these princes have the prince in your regarded the rich man rich more than the poor, for they all are the work of this his hands. வசனம் 20. அப்படிப்பட்டவர்கள் சடுதியிலேயே சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கைகளினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். In a moment shall they and die, and the people shall be troubled at midnight and pass away, and the mighty shall be taken away without hand. வசனம் 21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். For his eyes are upon this way of the man, and he set all his goings. வசனம் 22. அக்கிரமக்காரர்கள் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. There is no darkness nor shadow of the death, where this work of this iniquity might hate themselves. வசனம் 23. மனுஷன் தேவனுடனே வழக்காடபடி அவன் மேல் மிஞ்சினதென்றையும் சுமத்த மாட்டார். For he will not lay upon man more than right, that he shall enter into the judgment with God. வசனம் 24. ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நோக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலேயே நிறுத்துகிறார். He shall unblock in prince mighty man and without a number and set other in there and setter. வசனம் 25. அவர் கிரிகைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்களை நசுக்கி போகத்தக்கதாய் ராக்காலத்திலே அவர்களை கவிழ்த்து போடுகிறார். Therefore he can never their work, and he overthrew them in the night, so that and they haven't destroyed. வசனம் 26. அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலும் he struck them as wicked man in the open shroud of the other. வசனம் 27. எளியவர்களின் கூக்குரல் அவர்களிடத்தில் சேரும்படி செய்ததனாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர், because they had turned back from him and will not and consider any of this way. வசனம் 28. எல்லோரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்றும் அடிக்கிறார், so that they and curse the cry of the poor to come unto him, and hear the cry of the afflicted. வசனம் 29. மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளப்படாதபடிக்கும் when he giveth iniquitous, who then can make trouble? And when he hated this space, who then can behold him? What are
that there heat be done against a nation, and against a man only. வசனம் 30. ஒரு ஜனத்துக்கு காணாமலும் ஒரு மனுஷனுக்கு காணாலும் ஒரு ஜன காணலும் ஒரு மனுஷ காணலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரையே காண்கிறவன் யார்? that the that the hypocrite regain not lest the people be in sere. வசனம் 31. நான் தண்டிக்கப்படேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். Surely it is unmeet to be said unto God, I have the bond and constraint, I will not offend any more. வசனம் 32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினதினால் நான் இனி அப்படியே செய்வதில்லை என்று தேவனையே நோக்கி சொல்ல தகுமோ? That which I see not and teach though me, if I haven't done an iniquity, I will do no more. வசனம் 33. நீர் அப்படியே செய்ய மாட்டேன் மென்கிறபடியினால் உம்மோடு இருக்கிறவர்களில் ஒருவனையும் உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்லுவீரே. நான் அல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவென்றால் நீர் அறிந்து இருக்கிறதை சொல்லும். Surely it be an according to they and mine. He will and recompense it water, though and refuse, are the water the though and choose, and not I therefore for speak what though and can rust. வசனம் 34. யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள். யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள் அல்லவென்று. Let man of the understanding tell me, and let a wish man hearken unto me. வசனம் 35. புத்தி உள்ள மனுஷர்கள் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். Job hate and speak and without can lower it, and his words were and without wisdom. வசனம் 36. அக்கிரமக்காரர்கள் சொன்ன மறு உத்தரவுகள் நிமித்தம் யோபு முற்ற மூடிய சோதிக்கப்பட வேண்டியது என்ன? என் அவற்றை My desire is that and Job might and be and tried unto this end, and because of this answer for the wicked man. வசனம் 37. தம்முடைய பாவத்துடனே மீறுதல்களையும் கூட்டினார், அவர் எங்களுக்குள்ளேயே கை கெட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளையே மிகுதியாக வசனித்தார் என்றான். For he had rebellion unto his sin, he clapped his hands among you, and multiplied his words against God.